உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற முக்கியமான விஷயம், தென் மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் இல்லாம வட இந்தியர்கள் என்ன நினைச்சாலும் மசோதாவை அவங்க ஆட்டத்துக்கு ஆடலாம். அது மாதிரியான ஒரு தமிழ்நாடு இஸ் பீயிங் பெனாலிஸ்டு ஃபார் திஸ் இஷ்யூ. அதாவது தொகுதி வரையறை பண்ண போறாங்க. அதாவது 12 லட்சம் 4 லட்சம் பேருக்கு இவ்வளவு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை பண்ணி ஒரு எம்பி தேர்தலில் எம்பியை வந்து தொகுதி இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்றத முடிவு எடுக்க போறாங்க. அப்படி பண்ணா 39 இருக்கிற தமிழ்நாடுடைய இது வந்து 31 மாறலாம். அதிகம் உத்தரப்பிரதேசம் வந்து 80லேருந்து 91 வாய்ப்பு இருக்கு. பீகார் பார்த்தோன்னா 40லேருந்து 50 வாய்ப்பு இருக்கு. அதாவது 10 இடம் கூடுது. ராஜஸ்தான் 25லேருந்து 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்திய பிரதேசம் 29லேருந்து 33 வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனால தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமலேயே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துடைய எம்பி சீட்டை வச்சு அவங்க என்ன தீர்மானம் வேணா கொண்டு வரலாம், எத்தனை மசோதா வேணா எடுக்கலாம். ஸோ இதை வந்து அவங்க எடுக்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எதிர்த்து ஆகணும். தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மொழி சார்ந்து எல்லாரும் ஒரு அணியில நின்று ஆகணும். ஏன்னா நம்மளுடைய பிரதிநிதித்துவம் கம்மியானா வடகிழக்கு எந்த கவனமும் இல்லாம எந்த வளர்ச்சி அடையாம இருக்கு. அதனால நம்ம தென் மாநிலத்தை அவங்க மத்திய அரசு கண்டிக்கவே மாட்டாங்க. வட மாநிலத்தை வச்சு அவங்க அரசியல் பண்ணுவாங்க. வட மாநிலங்களில் இந்தியாவில் என்ன மசோதாவனா தீர்மானிக்கு தென்னிந்தியாவோட கருத்தையே அவங்க கேட்க மாட்டாங்க. அது மாதிரியான சூழ்நிலை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழ்நாடுடைய எம்பி சீட்டை வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தொகுதி மறையாற இதை எப்படி நம்ம இது பண்ண போறோம் தெரியல. 10 லட்சம் 15 லட்சத்துக்கு ஒரு எம்பின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் தொகை கட்டுப்படுத்த தென் மாநிலங்களுக்கு இது ஒரு பேரிடியா இருக்கு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வட இந்திய மாநிலத்துக்கு இது வந்து சாதகமா போகுது. இதனால நாம் ஒரு சிறுபான்மை இனமாகவும் சிறுபான்மை மொழியாகவும் நம்ம ஆக்கி நம்மளை அவங்க அடிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய் பாய்.